வணக்கம். ராமதாஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அன்புமணியை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சாரு. உடனே ராமதாஸ் கொந்தளிச்சிட்டாரு. பாமகவுக்கு அத்தாரிட்டியே நான் தான். என்கிட்ட தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். நீங்கள் எப்படி அன்புமணியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று கண்டிப்பாக பேசினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி பாமக யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ராமதாஸ் பின்னாடி சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி பல்லு போனவன் சொல்லு போனவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினுமே ரைஸ் பண்ணி அவங்க ராமதாஸை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. ராமதாஸ் சரி இதுக்கு அன்புமணிக்கு ஒரு டஃப் கொடுக்கணும், அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னம்னா திமுக சைடு தான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணார். திமுக சைடும் பெருசாக அவரை கண்டுக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரே சாய்ஸு தாவேகா சைடு போகணும். தாவேகாவை கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் அந்த கூட்டணியை விட்டு விலகலை. அதுக்கப்புறமா தான் நம்ம பேசணும். ஆனால் தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக எங்களோட யாருமே பேச்சுவார்த்தை பேசலை, பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் அமித்ஷா பாஜக தரப்பில் சிலர் ராமதாஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு கௌரவமான சீட்டு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒருங்கிணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணியும் ராமதாஸையும் தேர்தல் நெருக்கத்தில் ஒருங்கிணைப்பாங்களா, இல்லை ஆளுக்கு தனித்தனியாக தொகுதிகளை வாங்கிட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்து போராட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் அவருக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி மேலே கோபம் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே சமயத்தில் திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. திமுகவும் பெருசாக அவங்கள கண்டுக்கலை. தாவேகா பக்கம் போகிறது தான் அவருக்கு ஒரே வழி. ஏன்னு கேட்டிங்கன்னா தாவேகா சைடு போனால் தான் அவரால் அவர் எதிர்பார்க்குற தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறனால சரி அதை கடைசியாக வச்சுக்குவோம். என்டிஏல இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பேசட்டும். இப்போ அன்புமணிக்கு எத்தனை தொகுதி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கடைசியாக தெரியும்ல. அதே அளவுக்கு தொகுதிகளை நமக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியோட தொடரலாம், இல்லைன்னா தாவேகா சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ராமதாஸ் இன்னமும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம், விலகலை அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது பாமக மத்தியில். ஏன்னா அன்புமணி கையில் தான் பாமக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் கையில் கட்சி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கிறார், அன்புமணிக்கு எதிராக மனு கொடுத்துருக்கிறாரு, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. அவரை எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ளே திரும்பவும் கொண்டு வருவாங்க? பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, கொண்டு வந்தால் அன்புமணி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ராமதாஸை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் தான் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுவார்? இப்போ ராமதாஸ் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னா திமுக அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி சரி ராமதாஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற விசிகா என்ன செய்வாங்க? திருமாவளவன் முறைப்பார். சரி ஒரு வேளை திருமாவளவனை சமாதானப்படுத்தி ராமதாஸை கூட்டணிக்குள்ளே சேர்த்தாச்சு. கூட்டணிக்குள்ளே சேர்த்தாச்சுன்னா திமுக கொடுக்குற சீட்டுகளை தான் வாங்கிக்க முடியும். இப்போ ரொம்ப வருஷமாக தொடர்ந்து திமுகவோட பயணம் பண்ணுற விசிகா, காங்கிரஸ், மதிமுக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2021 கொடுத்த சட்டமன்ற தொகுதியில் கொடுத்த அதே தொகுதிகளில் கொடுப்பாங்க, இல்லை அதுக்கு மேலே ஒரு 2 தொகுதிகளை எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த தொடர்ந்து திமுக இப்படி தான் நமக்கு செய்யுது, நம்ம கூட்டணி விட்டு விலகி போகிறது நல்லது இல்லை, நம்ம மதவாத கட்சிகளுக்கு எதிராக தான் நம்ம செயல்படுறோம், அதனால் இந்த கூட்டணியில் தொடர்றது நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருவாங்க. இப்போ ராமதாஸ் வராருன்னா இந்த 8 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வருவாரா? அவர் என்ன செய்வார்? அன்புமணிக்கு இணையாக எனக்கு கொடுங்க. இப்போ அன்புமணிக்கு அதிமுகவில் 18 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் திமுகவில் என்ன செய்வார்? எனக்கு 18 தொகுதி கொடுங்க. அவன் அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு எதிராக நான் வேட்பாளர் நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா மகன் சண்டைக்குள்ளே ஒன்று அதிமுக பலியாகும், இல்லைன்னா திமுக பலியாகும் இந்த 18 தொகுதியில். இது எதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி திமுக நினைக்குது. ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகக்குள்ளே வர்றாரு அப்படின்னா அவர் கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அடம் பிடிப்பார். இதெல்லாம் தேவையில்லாதது ஒன்று. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 8 தொகுதிகளை இப்போ விசிகாவுக்கு 8 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதே அளவுக்கு ராமதாஸுக்கும் ஒரு 8 தொகுதி கொடுத்தாங்க அப்படின்னா விசிகா என்ன நினைப்பாங்க? இது ஏற்கனவே 2 துண்டாக கிடக்கிற கட்சி, இந்த கட்சியில் ராமதாஸுக்கு நீங்கள் எப்படி 8 சீட்டு கொடுப்பீங்க? அப்போ நாங்கள் தொடர்ந்து உங்கள் கூட பயணம் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் உங்களை மதித்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு 8 தொகுதியா? எங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 16 தொகுதி கொடுக்கணும், டபுள் மடங்காக கொடுங்க. உடஞ்சி போன ஒரு கட்சியில் ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் எப்படி 8 தொகுதியை கொடுப்பீங்க அப்படின்னு விசிகா கேட்கும்.
விசியா கேட்குதோ இல்லை கம்யூனிஸ்ட் கேட்கும், காங்கிரஸு கேட்கும். காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இருந்தால் அவங்களும் கேட்பாங்க. மதிமுக கூட எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, மாநில அந்தஸ்து வாங்கணும்னு நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம்ல, உங்களுக்காக தானே நாங்கள் தொடர்ந்து உங்கள் கூடயே வர்றோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது பேசியிருக்கோமா அப்படின்னு மதிமுகவில் அவர் வைக்க வேறு அழுவ ஆரம்பிச்சிருவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல ராமதாஸுக்கு. ராமதாஸுக்கு 5 இல்லை 6 சீட்டு திமுக தரப்பில் கொடுத்தாலும் அது பெரிய பிரச்சனை. அது ராமதாஸ் சிக்கலை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக வந்துருச்சு. ராமதாஸ் வேணாம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கிற கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. சரி, ராமதாஸுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கூட்டணி அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நிற்க முடியாது, அதில் வட மாவட்டங்களில் மட்டுமே நம்ம ஓரளவுக்கு நிற்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கை காசு செலவு பண்ணி ராமதாஸ் கூட வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ராமதாஸும் செலவு பண்ண மாட்டார், அவர் வாங்கி பழக்கப்பட்டவர், செலவு பண்ணி பழக்கப்படாதவர். அதனால் அவர் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் கடைசியாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு, தாவேகா பக்கம் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இவங்களோட எல்லாம் முட்டி மோதுவோம், நம்ம எவ்வளோ பெரிய தலைவர், கலைஞர் ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ண நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை ஒரு மட்டமாக படுத்திட்டு போயிட்டானே அன்புமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம், வேதனை எல்லாமே மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு கிடந்தாலும் அவர் வெளியே சொல்ல முடியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற ரகம்தான் அவருடைய எண்ணம். என்ன பண்ண முடியும் அவரால்? ராமதாஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அன்புமணிக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தது தான் அவருக்கு மைனஸாகவே போயிட்டே இருக்கு. தாவேகா சைடு போனார்னா அவருக்கு எப்படி சினிமா நடிகர் இவ்வளோ நாள் எதிர்த்தீங்க, இப்போ எப்படி நீங்கள் சினிமா நடிகரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நானே சினிமாவில் நடித்தவன் தான் அப்படின்னு சொல்கிறார். அது அந்த சமயத்தில் பேசினது. இப்போலாம் நான் சினிமா நடிகர்களை நான் எதிர்த்து பேசுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இறங்கி பேசுகிறாரு. தாவேகா சைடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் கேட்குற தொகுதிகளை தாவேகா கொடுக்கும். 18 தொகுதி கேட்குறாரா, அன்புமணிக்கு இணையான தொகுதியை கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா 18 தொகுதியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை ராமதாஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி, பாஜக இந்த டீமுக்கு ஒரு வட மாவட்டங்களில் சரியான ஒரு டஃப்பான ஃபைட்டாக ராமதாஸ்னால கொடுக்க முடியும். இதை தான் ராமதாஸ் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நம்ம தாவேகாவோடய கூட்டணி வைப்போம், திமுக வேணாம், நமக்கு அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளரை விட நம்ம நிறுத்துகிற வேட்பாளர் அதிக ஓட்டு வாங்கும்போது உண்மையான பாமக நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிடலாம், நம்மளால் நிரூபிக்க முடியும். அதுக்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா திமுகங்கிறத தாண்டி நம்ம தாவேகா அப்படின்னு செயல்படும் போது கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும் வட மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இது 2 கட்சிகளுமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, நம்மளை நிராகரிக்கிறாங்களே, புறக்கணிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை அவருக்கு இருக்குது. சாதாரணமாகவே சும்மாவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழுவார். இப்போ முட்டிக்கிட்டு அழுகுறாரு. என்னடா அது, திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு பாமக நம்ம கூட கூட்டணி வராதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் பாமகோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்தது, இப்போ டிமாண்டே இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளாம் வாலண்டியராக ஃபோனை போட்டு பேசினாலும் ஃபோனை கட் பண்ணி போகிறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தார். வேறு வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் ராமதாஸ் என்ன சொன்னார், அன்புமணி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், அவன் யார் கூட கூட்டணி வச்சுருக்கானோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ராமதாஸ் சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசுகிறாரு. மாற்றி பேசுகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்டிஏ கூட்டணியில் தான் அன்புமணி இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி விதாண்டாவாதமாக பேசிவிட்டு இப்போ நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்புமணிக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கல். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அன்புமணிக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்குறாரோ அதே தொகுதி அவருக்கும் கொடுத்தாகணும். அன்புமணிக்கு 18 தொகுதினா இவருக்கு 18 தொகுதியை கொடுத்தாகணும். இல்லை அப்படின்னா அன்புமணிக்கு குறைச்சி தான் கொடுத்தாகணும். 10 தொகுதியை இல்லை 12 தொகுதியை கொடுப்பாங்க, இவருக்கு ஒரு 12 தொகுதி, 24 தொகுதி. இந்த அப்படி அப்பாவுக்கு ஒரு 12 தொகுதி, இந்த மகனுக்கு ஒரு 12 தொகுதியை பிடிச்சிட்டு நீங்கள் நில்லுங்க, ராஜ்யசபை சீட்டெலாம் தேர்தல் முடிஞ்சு நீங்களாம் முடித்த பிறகு யார் அதிக தொகுதிகளில் ஜெயிச்சு காட்டுறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம். அன்புமணி ஜெயிச்சார்னா அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம். அதே போல் இங்கிட்டு ராமதாஸ் தரப்பில் யாராவது அவங்க ஜெயிச்சு காட்டியிருக்காங்க அதிக தொகுதிகள், இப்போ 12 தொகுதி அன்புமணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 8 தொகுதி அவர் ஜெயிச்சு காட்டுட்டோம். ராமதாஸுக்கு ஒரு 12 தொகுதி கொடுக்குறாங்கன்னா அவர் ஒரு 10 தொகுதி ஜெயிச்சார்னா 10 தொகுதி ஜெயிச்ச ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு புடி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இப்போ ராமதாஸோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசியல் சாணக்கியன்பார், நான் தேர்தல் நான் யுத்தின்பார். 50 தொகுதிகளுக்கு வெற்றி பெற நம்ம வெற்றி பெறக்கூடிய சூத்திரம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசினார். என்ன சூத்திரத்தை வச்சுட்டு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு? 50 தொகுதியில் வந்து படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பேன், என்னை நம்பி வாங்க, நான் வந்து எனக்கு அதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படின்லாம் சொன்னார். சொன்னவர் இப்போ கூட்டணி கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ராமதாஸோட நிலைமை என்னன்னு தெரியல. முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கிறாரு. திரும்பவும் நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் விலகவே இல்லை, என்டிஏல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் ஒரு தொடர்றாரு அப்படின்னா ஏதோ ஒருத்தவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அன்புமணிக்கு கொடுக்குற மரியாதையை உங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்புமணிக்கு இணையான மரியாதையாக ராமதாஸ் ஏற்றுக்குவாரா, இல்லை அன்புமணியோட அதிகப்படியான ஒரு மரியாதை தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணுவாரா அப்படின்னு போக பார்ப்போம். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ தானே ஜரூர் ஆகிட்டு இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட கூட்டணி வைக்கிறதுன்னு தெரியாமல் ராமதாஸ் வந்து முழிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.